பேசுறதுனால நல்ல பண்ணலாம் நினைக்காத. நான் சைலண்டா சில பேர் சில வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது இப்ப வெளில வரப்போகுது. புரியல. அது மீனா இப்ப எல்லாருக்கும் ஒரு குறும்படம் போட்டு கிடப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சொல்லிடுவாங்க. என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. தனியா வந்து நல்லா வாழ முடியாதுமா. சுத்தி இந்த ரோகிணி வந்து முத்துக்கிட்டே மாட்டோம்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சு கூட பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிற லைக் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து கிறிஸ்த கூட்டிட்டு ரோட்ல இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா முத்து பாத்துறாரு. இவங்க ரெண்டு இங்க என்ன பண்றாங்க, இந்த ரோகிணியோட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உண்மைகள்லாம் மறைஞ்சிருக்கு, இதை அப்படியே கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முத்து ஒளிஞ்சு ரெண்டு பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. அங்க போய் பார்த்தா ஹோட்டலுக்கு போறாங்க. நம்ம கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா வேணுங்கிறதா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிணி கூப்பிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து பாத்துறாரு. இது அப்படியே வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இதுக்கப்புறம் டிவில எல்லாருக்கும் போட்டு காட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரோகிணி கண்டிப்பா மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முத்து ஆதரத்தோட வந்து எல்லாத்தையும் நிரூபிச்சதுனால ரோகிணியால எதுவும் பேச முடியல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என்னோட பையன் தான் வந்து கிறிஸ்து அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்புவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, நீ என்ன நல்லாவே ஏமாத்திட்டு இருக்க, இத்தனை நாளும் முத்து சொன்ன மாதிரி நான் ஒரு முட்டாளதான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வீட்டை வெளியே அனுப்ப போறாரு.